கரூர் வழக்கில் என் மேல பழி போட்டீங்க, இந்த பழி போட்டதுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பீங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லைங்க. நான் கூட கொஞ்சமா திருந்திருப்பான்னு நினைச்சேன். கொஞ்சம் கூட துளி அளவு கூட குற்ற உணர்ச்சி இல்லை. கரூர் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, என்னை பத்தி சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க. ஆவணமா இருக்கு, ஆதாரமா இருக்கு. கரூர் மக்கள் சொன்னது எடுத்து நான் தான் முதல்ல போட்டேன், அப்புறம் எல்லாரும் எடுத்து போட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த வழக்கிலிருந்து தப்பித்து போவதற்கும் அந்த பழியை தூக்கி அரசு மீது போட்டுவிட்டு ஓடுவதற்கு தான் தயாரான ஒழிய தன் தவறை உணரவே இல்லை. நீங்க விஜய் மாற்றம் கொண்டு வர போறாரு, விஜய் பெரிய என்னதான் நீங்க விஜய் பத்தி சொன்னாலும் நாங்க விஜய்க்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா குப்பைகளும் தாராளமா விஜய்க்கு போட்டு விடுங்க. ஆனா ஒரு நாள் ஏண்டா இவர்கள் எல்லாம் விஜய்க்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, விஜய்க்கு வாக்களித்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து வரும்னு சொன்னாங்க என்பதை நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் என் தாய்மொழி தமிழ் மீது சத்தியம் என்று சொல்றேன். ஒரு நாள் விஜய்க்கு வாக்களித்ததற்காக அத்தனை பேரும் வேதனைப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க.